இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பீக்கர் இஸ் எ ஸ்டாண்டர்ட் லெபார்டரி கண்டெய்னர். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லெபார்டரி கண்டெய்னர். இது எப்படி இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கல் வித் ஃப்ளாட் பாட்டம். அதோட பாட்டம் வந்து ஃப்ளாட்டடாக இருக்கும். யூஸ்டு ஃபார் ஹோல்டிங், மிக்சிங், ஹீட்டிங் அண்டு ப்ரிப்பேரிங் சொல்யூஷன். எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கு, மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஹீட் பண்ணுறதுக்கு, சொல்யூஷன் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். Beaker are made up from various material, most commonly borosilicate glass, plastic, மெட்டல் அண்டு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி போரோசிலிகேட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட். பிளாஸ்டிக் வந்து சேஃப்டியாக இருக்கும். மெட்டல் வந்து டியூரபிலிட்டிக்கு. ஸோ 3 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இன் போரோசிலிகேட். தென் டைப்ஸ் லோ ஃபார்ம் பீக்கர், கிரிஃபின் பீக்கர். இதுக்கு வந்து இன்னொரு நேமு கிரிஃபின் பீக்கர். இது வந்து ஹீட்ஸ் சொல்யூஷன், டிசால்வ் சாலிட் அண்டு கலெக்ட் ஃபில்ட்ரேட். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ஹீட் சொல்யூஷனை ஹீட் பண்ணுறதுக்கு, டிசால்வ் சாலிட் அண்டு கலெக்ட் ஃபில்ட்ரேட். டால் ஃபார்ம் பீக்கர், அது வந்து டாலர் தென் லோ ஃபார்ம் பீக்கரோட இது டாலாக இருக்கும். யூஸ்டு இன் டைட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒன்று ஃப்ளாட் பீக்கர். மொத்தம் 3 தான். ஒன்று வந்து லோ ஃபார்ம், செகண்ட் ஒன் இஸ் டால் ஃபார்ம், தேர்ட் ஒன் இஸ் ஃப்ளாட். இது வந்து கால்ட் அஸ் கிறிஸ்டலைசர், வைடர் ஒன் அண்டு ஃப்ளாட்டர் ஒன். இது வந்து ரெண்டோட காம்பினேஷனாக இருக்கும். வைடராகவும் இருக்கும், ஃப்ளாட்டராகவும் இருக்கும். யூஸ்டு இன் கிறிஸ்டலைசேஷன் ஆர் ஹாட் பாத் ஹீட்டிங். அதாவது கூலிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பிட்வீன் லோ ஃபார்ம் அண்டு ஹை ஃபார்ம் பீக்கர்ஸ். லோ ஃபார்ம் பீக்கர் வந்து எப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும், ஸ்குவாட் கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கும். இது வந்து கிரிஃபின் மெத்தட், கிரிஃபின் ஃபார்ம் சொல்கிறாங்க. அதுவே வந்து ஹை ஃபார்ம் வந்து பெர்சிலியஸ். இது வந்து டாலாகவும் தின்னாகவும் இருக்கும். இது வந்து மோர் எஃபிஷியன்ட் ஃபார் ஹீட்டிங். எதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க? லோ ஃபார்ம் வந்து ஹீட்டிங் ஆன் ஹாட் பிளேட் அண்டு பன்சன் பர்னர். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பெர்ஃபார்ம் ஃபார் டைட்ரேஷன். தென் டியூ டு லெஸ் ஸ்ப்ளாஷிங். தென் திஸ் ஒன் ஃபாஸ்ட் எவாப்ரேஷன் அண்டு கூலிங். இது வந்து லெஸ் எவாப்ரேஷன் தான், லெஸ் எவாப்ரேஷன் ரேட் ஃபார் ஸ்ட்ராங்கிங் வாலடைல் liquid and solvent. Then last one is better stability and ease for pouring, easy for pouring. This one use less bench top and storage space. ஏன்னா அது வந்து தின்னாக இருக்கிறதுனால கொஞ்சம் இடம் தான் ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோவில் பீக்கர், அதோட டைப்ஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.